சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எங்கே சந்தோஷங்க, டெய்லி ஜெபம் தான் பண்ணி பார்க்குறோம். ஆண்டவர் தான் ஒன்று கைவிட்டுட்டாரோ, நம்மளை மறந்துட்டாரோ அப்படி தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சோர்ந்து போனீங்களா? சில பிரச்சனை, சில போராட்டம் வரும்போது நம்ம மனசில் அப்படி தோணும், ஆண்டவரே நம்மளை மறந்துட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் கைவிடுவாரா? ஆண்டவர் எப்படி கைவிடுவார்? ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. அப்போ கைவிட்ட மாதிரி இருக்கிற சில சமயம் ஆண்டவர் சொல்வார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமை பொழுதான். உன்னுடைய கண்ணை அப்படி மூடி பாருங்க, அது எவ்வளோ நேரம்? இமை பொழுது. அவ்வளோதான் ஆண்டவர் கைவிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். கைவிட்ட மாதிரி, அவ்வளோதான். ஏன்னா விசுவாசித்து அவரை சார்ந்து நிற்கிறமா நீ பார்ப்பதற்கு. கைவிட்ட மாதிரி ஆண்டவர் விலகின மாதிரி தெரியுதுன்னு சொன்னாலும் அவர் எப்படி விலகுவார்? அவர் எப்படி கைவிடுவார்? விசுவாசம். அந்த விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவர் என்னை கைவிடவும் மாட்டார், என்னை விட்டு விலகவும் மாட்டார். என்றென்றைக்கு கைவிடாத தேவன் எனக்கு இருக்கிறார். நீ மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு, என் பிள்ளை என் மேலே இவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறான், இந்த மகளை இவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கிறான்னு சொல்லி உடனே அற்புதம் செஞ்சிருவார். சரியா?